150 திருப்பாடல்களில் தாவீது அரசருக்குரியதுதான் அதிகம். தாவீது அரசருடைய வாழ்க்கை பெரும்பாலும் போராட்டங்களுக்கு மத்தியில் உள்ள வாழ்க்கை. நீங்கள் அதை அரசர்கள் புத்தகத்திலே வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல்களை நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் திருப்பாடலில் இருந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிங்க, அது ஈஸின்னு ஏன் சொன்னேன்னா, இது திருப்பாடல் 150ஐயும் வாசிக்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், யார் இந்த மனிதன், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவனாக இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியே வரும். அனுபவம் இல்லாத வார்த்தை தண்ணீர் மீது எழுதப்பட்ட எழுத்து போல அப்படியே இல்லாமல் போய்விடும். அனுபவத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் பாறை மீது எழுதப்பட்ட கல்வெட்டு போல காலாகாலத்திற்கும் நிற்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை என்று சொன்னால், பொதுவாகவே மனிதர்கள் இயேசுவினுடைய பாடுகள் சிலுவைகளை நாம் கொண்டாடுகிறோம் இந்த 40 நாட்களும். ஆனால் அந்த சிலுவையின் வலி, சிலுவையின் வேதனை, அந்த சிலுவையினுடைய துன்பம் தெரியாமல் அதை தியானிக்க ஆசைப்படுகின்றோம். அப்படி என்றால் அது என்னன்னு நமக்கு புரியாது. ஏன் இயேசு இப்படி பேசினார் அல்லது ஏன் இயேசு சிலுவையை தேர்ந்தெடுத்தார் என்பது கூட தெரியாது. எப்போது ஒரு மனிதன் ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லப்படுகிற ஒரு சொகுசு வளையத்திற்குள் அமர்ந்து விட்டானோ அந்த மனிதனுக்கு இயேசுவை புரிந்து கொள்ளவே முடியாது. அதுவும் குறிப்பாக இயேசுவினுடைய இந்த பாடுகள், சிலுவை, மரணம் அது நிச்சயமாக புரியாது. ஏன் சீடர்களுக்கே தெரியல. கூடவே இருந்தாங்க, இயேசுநாதர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி நான் போகணும், மூப்பர்கள் கையால் புறந்தள்ளப்படணும், சிலுவையில் அறையப்படணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழணும். பேதுரு தொடங்கி எல்லா சீடர்களுக்கும் அது புரியவே இல்லை. எப்போ புரிஞ்சிச்சு? இயேசுவின் மரணத்திற்கு பின்னால் சீடர்களுக்கு எப்போது அந்த நிலை ஏற்பட்டதோ, எப்போது சீடர்களை கொண்டு போய் அந்த நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை அடித்து துன்புறுத்தி நீங்கள் இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னார்களோ அப்போதுதான் சீடர்களுக்கு புரிந்தது, ஆகா சிலுவை என்றால் என்ன. எப்போது இந்த நீரோ மன்னன் கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தானோ, எப்போது பார்வோன் மன்னன் யாக்கோபை வாளால் வெட்டி கொன்றுவிட்டு அது யூதர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது என்பதை அறிந்து பேதுருவையும் பிடித்து சிறையில் வைத்தானோ அப்போதுதான் ஆஹா ஜெபம் என்றால் என்ன, இயேசு ஏன் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஏன்னா சீடர்களுக்கு அப்பன் தேவையில்லை, தூங்கிட்டான். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது கூட தூங்குகிறாங்க. பாருங்க, யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இது நிறைய குடும்பங்களில் நடக்கும். ஒரு வீட்டில் அம்மா அப்பாவுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை, தொல்லை, ஐயோ பாடாப்படுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு அது தெரியாது. அவன் வாலிப பையனா இருப்பான், காலேஜ் போற பையனா இருப்பான். இன்னைக்கு 500 ரூபா கொடுங்க அப்படிமா. அவங்க நேற்று ராத்திரி தான் மறுநாள் கடனுக்கு என்ன பண்றது, கடன்காரன் வந்து கேட்டான்னா அவனுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலையே, ஐயையோ அப்படின்னு திக்கி திணறி விடிய விடிய தூங்காம தாயும் தந்தையும் யாருக்கெல்லாமோ போன் போட்டு என்னெல்லாமோ கேட்டிருப்பாங்க. ஆனா காலையில பையன் அசால்ட்டா வந்து 500 ரூபா கொடுங்க இன்னைக்கு அப்படிமா. அவங்க அப்படியே திணறி போய் நிற்பாங்க. மெதுவா சொல்லுவாங்க, டே தம்பி நம்ம குடும்பம் தெரியுமா, என்ன சூழல்ல இருக்கும் தெரியுமா. காதில் கேட்காது, புத்தியில் உரைக்காது. பிரியமானவர்களே, ஆனால் அதே பையன் வளர்ந்து வருகிற பொழுது, வாழ்வில் அப்படி ஒரு சூழலை சந்திக்கின்ற பொழுது சொல்லுவான், ஆஹா என் தந்தை அடிக்கடி சொல்லுவார், என் தாய் அடிக்கடி சொல்லுவாள், ஆனால் இப்போது எனக்கு புரிகிறது, அவர்கள் என்னோடு இல்லை, அவர்கள் இறைவன் பாதம் சேர்ந்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் அனுபவ வார்த்தைகள் எனக்குள் நிற்கிறது. பிரியமானவர்களே, திருப்பாடல்கள் அனைத்தும் தாவீது அரசனுடைய அனுபவத்திலிருந்து அப்படியே எழுந்த வார்த்தைகள். நம்முடைய வாழ்விலும் அப்படி இக்கட்டுகளை சந்திக்கிற மனிதர்களுக்கும் துன்பத்தை சந்திக்கிற மனிதர்களுக்கும்
சவால்களை, அதுவும் குறிப்பாக நம்பிக்கை துரோகம் என்று சொல்லப்படுவது இந்த தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே நிறைய கூட இருந்தவங்க அப்படியே மாறிடுவாங்க. அதை குறித்து தான் இந்த திருப்பாடல் 56, கடவுளே எனக்கு இறங்கும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். நசுக்கப்படுதல், ரெண்டு பக்கத்துலயும் வீட்டுக்காரங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. உங்களை அந்த வீட்டை விட்டு கிளப்பிடணுங்கிற அளவுக்கு துன்பமும் துயரமும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எழுந்தது முதல் மாலை வரை ஏதாவது இடைஞ்சல் 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 இடைஞ்சல். அப்படிப்பட்ட குடும்பத்தில், அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க இந்த நசுக்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிந்து கொள்வார்கள். அல்லது வேலை பார்க்கிற இடத்துல சில சமயம் நடக்கும். ஐயோ பாவப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க. அந்த கம்பெனியில் இருக்கிற 4-5 பேர் சேர்ந்துக்குவாங்க. அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற முதலாளியை பார்ப்பாங்க. அந்த முதலாளியை தன் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். எப்படியாவது இவர்களுக்கு இடையூறு இன்னல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சில ஸ்கூல்ல பசங்க சந்திப்பான், பார்க்கறதுக்கு பாவப்பட்ட பையனா இருப்பான். அந்த பையனை ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்துக்குவாங்க கேங்கா. என்ன பண்ணுவானு அப்படின்னா, அந்த பசங்க இவன் வீட்டு பாடம் செய்து வச்சிருப்பான், நோட்டை எடுத்து ஒழிச்சு வச்சிருவாங்க. ஹாஸ்டல்லாம் இது சில சமயம் நடக்கும். ஐயோ பாவம், பரீட்சைக்கு முந்தின நாள் புத்தகத்தை தூக்கி ஒழிச்சு வச்சிருவாங்க அந்த பிள்ளைங்க. அதாவது வயசு வித்தியாசம்லாம் நீங்க யோசிக்க முடியாது. இந்த திருப்பாடலுக்கு நீங்க எந்த வயசில் இருந்தாலும் சரி, எந்த சூழலில் இருந்தாலும் சரி, நசுக்கப்படுதல் அப்படிங்கிறது, துன்புறுத்தப்படுதல் அப்படிங்கிறது. ஏன் சில வீட்டிலேயே அப்பா அம்மா 3 பிள்ளைங்க இருக்கும். ஒரு பையன் எப்பவும் வம்பு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் சின்ன வயசுல இருந்து. அவன் இப்போ திரும்ப முயற்சி பண்ணுவான், ஆனா நம்ப மாட்டாங்க. நசுக்கப்படுதல், அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த திருப்பாடல் ஆறுதல் தரும். நான் ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். யாராவது உங்கள் நண்பரோ உறவினரோ இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், எங்களுக்கு இந்த மாதிரி தியானம் பண்ணுகிற பொழுது ஃபாதர் சொன்னாங்க, நீங்க இந்த திருப்பாடலை எடுத்து வாசிங்க, 56 எடுத்து வாசிங்க. நீங்க அப்படியே நசுக்கப்படுகிற, ஏன்னா யார் யாரை நசுக்க முடியும்னா, அதிகாரம் கொண்டவர்கள் அதிகாரத்திற்கு கீழிருப்பவர்களை நசுக்குவார்கள். அப்போ ஒரு குடும்பத்திலே ஒரு மருமகளா இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க, அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துக்கிடுச்சிங்க. என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல? எப்படி அதை தாங்க முடியும்? எப்படி அதை சமாளிக்க முடியும்? என் பகைவர்கள் நாள்தோறும் என்னை கொடுமைப்படுத்துகின்றனர். இப்ப இந்த கொடுமைப்படுத்தப்படுதல், துன்புறுத்தப்படுதல், அது எல்லாமே நாம் பார்த்து கொண்டே வருகிற பொழுது, என் எதிரிகள் எந்நேரமும் என் சொற்களை புரட்டுகின்றனர். ஒரு அம்மா, வயதான ஒரு தாய், ரொம்ப பண்பான ஒரு தாய், ஒரு முறை சொல்லுகிறார்கள், நான் பேசுறதே இப்ப ரொம்ப குறைச்சிட்டேன் ஃபாதர் அப்படின்னு வாயில சிவம் போடுறாங்க. என்னம்மா அப்படிங்கிறேன். ஃபாதர், கடவுள் என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், என் பிள்ளைங்க என்கிட்ட பாசமா இருக்கிறாங்க, என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஏன் ஆசைக்காக, என்னுடைய உடல் நலத்திற்காக நானும் வேலை செய்கிறேன் ஃபாதர். இப்போ இந்த சொற்களை புரட்டுகிறவர்கள் எப்படி செய்வார்கள் அப்படின்னு பார்த்துங்க. அந்த அம்மாள்கிட்ட ஒரு அம்மா கேட்குது, என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. எப்படி சாப்பாடுலாம் ஒரு மாதிரி ஓடுதா? இது அக்கறையின் வார்த்தை, வார்த்தை அக்கறையின் வார்த்தை. என்ன கேட்குறாங்க, நல்லா சாப்பிட்றீங்களா அப்படின்னு. இப்போ இந்த அம்மா சொல்லுது, ஃபாதர் நான் என்ன சொன்னாலும் தப்பா போகும் ஃபாதர். எப்படி புரட்டுவாங்கன்னா, எனக்கு என்ன குறைச்ச, இந்த பிள்ளைங்க எல்லாம் கவனிச்சுக்குது, எனக்கு என்ன கடவுள் ஆசீர்வாதம், எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா பார்த்துக்குதுங்கன்னா வெளியில போய் அந்த அம்மாவுக்கு திமிரு. வயசான காலத்துல பிள்ளைய நல்லா கவனிச்சுங்க, திமிரு. நம்ம என்ன கேட்டாலும் அகம்பாவம் பேசுது. இல்ல இந்த அம்மா, இல்லம்மா நானா உழைச்சி சாப்பிட்றேன், பார்க்கறேன்ல, எந்த கவலையும் இல்லை, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா அந்த அம்மா என்கிட்ட புலம்பிச்சு. என்ன சொல்லி புலம்பிச்சு? கஞ்சி தர மாட்டேங்காங்களாம், பிள்ளைங்க கவனிக்கலையாம், தலைமுறைக்கும் பிள்ளைங்களுக்கு அவ பேர் எழுத்து விட்டுரும். நீங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன பேசினாலும் தப்பு. ஆமான்னு சொன்னா அகம்பாவி, இல்லைன்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு பலி, என் மீது சுமத்தப்படும் அல்லது என் குழந்தைகள் மீது சுமத்தப்படும். அந்த அம்மா சொல்லுது, அதனால நான் ரொம்ப யார்ட்டையும் பேசுறதே இல்லை ஃபாதர். இப்படிலாம் கேட்டா, அப்படியா நீ சாப்பிட்டியாம்மா
அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுவேன் ஃபாதர். வசனம் பாருங்க, 3000 ஆண்டுகள் பழமையான வசனம் இன்னைக்கு நமக்கு உதவுது. அப்படிலாம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நிற்கும். ஏன்னா அனுபவத்தின் வார்த்தைகள். என் பகைவர்கள் என்னுடைய சொல்லை எப்போதும் திரித்து புரட்டி அவர்கள் திட்டம் எல்லாம் என்னை துன்புறுத்தவே அவர்கள் ஒன்று கூடி பதுங்கி இருக்கிறார்கள். ஆனால் தீமை செய்துவிட்டு தப்ப முடியுமோ? அதுதான் வசனம். 7வது வசனம் தான் மைய செய்தி. 7வது வசனம் தான் மைய செய்தி. அந்த செய்தியை சொல்றதுக்கு தான் பவுல் என்ன செய்கிறார், அந்த தாவீது என்ன செய்கிறார், தன்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து கொடுத்துவிட்டு, நம்பிக்கையின் வசனம் என்னன்னா, கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை, உமக்கு என்னாலும் நன்றி பலி செலுத்துவேன். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் கடவுள் பாதத்தில் வந்து நான் உமக்கு நன்றி பலி செலுத்த எனக்கு ஆசீர்வாதம். இவ்வளவுதான் நீங்க சொல்ல வேண்டியதும் ஜெபிக்க வேண்டியதும். கோயிலில் வந்து முழந்தாள் பிடிக்கிடும் போதே ஆண்டவர்கிட்ட நல்லா வணங்கிட்டு நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உன் பாதத்தில் மண்டியிடுகிறேன், உன் பாதத்தில் தலை வணங்குகிறேன். வாழ்வின் சூழ்நிலையில் எங்கும் நான் மண்டியிடாத வண்ணம், தலை வணங்காத வண்ணம் என்னை ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே உன் பாதத்துல கையேந்தி ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நல்லா கரம் ஏந்தி ஜெபிக்கணும். ஆண்டவரே உன் பாதத்தில் கையேந்துகிற பிள்ளை நான், வேறு எங்கும் என்னை கையேந்த விடாதேயும். வசனம் பாருங்க எப்படி நிற்குது. உன்னிடம் ஆறுதல் தேடுகிற பிள்ளை நான், எங்கும் ஆறுதல் தேடி அலைகின்ற அவல நிலையை எனக்கு தந்து விடாதேயும். உன்னிடம் பாதுகாப்பு வேண்டி நிற்கிற குழந்தை நான், வேறு எங்கும் பாதுகாப்பிற்காக போய் நான் நிற்கின்ற நிலையை ஏற்படுத்தாதேயும். ஜெபிச்சு பாருங்க. இந்த திருப்பாடல் உங்களுக்கு உயிர் சக்தியாய் ஊட்ட சக்தியாய் அமையும். ஆமேன்.